Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிட்போர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபியை வந்து சென்ட் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சைன் அப் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் வந்து ஒரு ₹38 வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி சைன்இன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் வித் ட்ராவல், கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. டெலகிராம் வந்து டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலும் ஒரு குரூப்பும் ஒன்றும் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ₹500 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹62.40 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்லியாக வந்து ரீச் ஆகக்கூடியது. ஸோ ஒரு 2000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹264 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5000க்கு வந்து ₹715 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1536 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 25,000க்கு ₹4166 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ₹50,000 பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹9,091 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 80,000க்கு ஒரு ₹17,761 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் டைம் ஆப் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேசிங் டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோடு, ரெஃபரல் லிங்க் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு இன்விடேஷன் ரிவார்டு அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுடைய டவுன்லைனில் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பெர் ரெஃபரலுக்கு வந்து ஒரு ₹10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3க்கு வந்து என்ன பெர்சன்டேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27%, செகண்ட் லெவலுக்கு வந்து 2%, தேர்ட் லெவலுக்கு 1% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ இந்த பெர்சன்டேஜை வந்து உங்களால் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து ஆட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய நேமு, ஐஎஃப்எஸ்சி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து சேட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் வந்து அவங்க ஷோ பண்ணுறது எல்லாமே கஸ்டமருடைய ஓன் ப்ரூஃப் தான். உங்களுடைய கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு மிட் டைம் ஆப் அப்படிங்கிறதுனால ஒரு 3 to 4 பிளான்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் சாய்ஸ் தான். அப்போ தான் எந்த டைப்பில் வரக்கூடிய அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுது, எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஒரு அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பினுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.